மண்டையை பொழக்குதம்மா. சரசு, போய் ஒரு செம்பு தண்ணி வந்துட்டு வாடி. இருங்க எடுத்துட்டு வரேன். ஏண்டி, என்னடி எடுத்திருந்த துணியெல்லாம் பிடிச்சிருக்கா? எல்லாம் நல்லா இருக்குமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிடி, வந்துட்டோம்னு ஒரு வார்த்தை மாப்பிள்ளைக்கு ஃபோனை பண்ணி சொல்லிடு. அந்த பிள்ளை வேற வீட்டுக்கு போயிட்டு ஃபோனை பண்ணுங்கன்னு சொன்னிச்சு. ஃபோனு தானே, அப்புறமா பண்ணிக்கலாம். ஏன் இப்போ பேசினா என்ன ஆக போகுது? இந்தாங்கம்மா தண்ணி. கொண்டா, தண்ணி தாகமாக இருக்கு. வந்துட்டோம்னு ஒரு வார்த்தை ஃபோனை பண்ணி சொல்லுடின்னா அதை சொல்ல மாட்டேங்கிறா இவ. அம்மா அப்புறம் பண்ணிக்கிறேன்னா அப்புறம் பண்ணுறேன், விடுமா. அதானே, இருக்கையவே ஏன் தான் வேதாள முருங்கை மரம் ஏதுமோ உனக்கு. ஏண்டி, நீ இதெல்லாம் கேட்டா என்னடி? அம்மா ஏன் நான் ஏதாவது சொல்லி அப்புறம் அவள் என் விஷயத்தில் எதுக்கு தலையிடுறேன்னு சொல்லுவா. நீங்களும் எதுவும் சொல்ல மாட்டீங்க. நான் சும்மாவே இருந்துட்டு போயிடுறேன். என் பக்கம் தேவையில்லாமல் பிரச்சனை இழுக்காதீங்க. இல்லடி, எங்கே போகிற? தலை வலிக்குதுமா, சத்த படுத்து எந்திரிச்சிட்டு வரேன். அதானே, வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடந்துடக்கூடாது. ஆளுக்கு மூஞ்சி அந்த நேரத்தில் தான் தூக்கி வச்சுக்கிட்டு திரிவிய. அவன் என்னடானா அவன் திமிர எடுத்து போய் அப்படி திரியிறான். இவன் என்னடானா என்கிட்ட பிரச்சனையை கொண்டாடாதீங்கிறா. நடத்துங்கடி, நடத்துங்க. ஏம்மா நீ எதுக்குமா அவகிட்ட போய் சொல்கிற? நான் தான் அன்றைக்கே சொல்லிட்டேன்ல, என் விஷயத்தில் அவள் எதுவும் தலையிட வேணான்னா தலையிட வேணாம். நீ எதுக்கு சும்மா இருக்கச்சாங்க ஊதி கெடுக்கிற? ஏண்டி கேனக்கிருக்கி, அவனும் இல்லை, இவ ஒரு ஆள் தான் இப்போ நமக்கு எல்லாம் பார்க்கணும் செய்யணும். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசு. ஆகுனா இதை உனக்கு சொல்லிடுங்க. உனக்கு நான் 1000 தடவை உன் காதில் ஓதிட்டேன். பார்த்து புரிஞ்சு நடந்துக்கடி. எப்பப்போ எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கன்னு. நீ உன் இஷ்டத்துக்கு தான் திரிவேங்கிற. அப்புறம் இப்படியே போனான்னு வச்சுக்க, உன் தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியாது. மாற்ற முடியாதுன்னா போட்டும் போங்க, நான் போகிறேன். சும்மா எரிச்சலை கிளப்பிட்டேன். இது ஒரு மண்டக்கணம் பிடிச்சது. இன்னும் ஒரு திமிரு இருந்தா என் முன்னாடியே அவன் குரலை எதிர்த்து பேசுகிறான். இருங்கடா, நீங்கள் எப்படி அந்த இடத்த விற்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன். ஏதாவது பண்ணணுமே அவனுங்கள. எனக்கு வர ஆத்திரத்துக்கு நான் சும்மாவே விட மாட்டேன்டா, அவங்கள சும்மாவே விட மாட்டேன். என்ன ஆச்சு இவருக்கு? எதுக்கு அங்கிட்ட இங்கிட்ட நடந்துகிட்டு இருக்காரு? அதுவும் ஃப்ரெண்டு இருக்கானே, ஃப்ரெண்டு. அவங்க இன்னைக்கு வண்டியில் அப்படி போகும்போதே இழுத்து வச்சு நாலு அரைஞ்சிருக்கணும். அதை பண்ணாமல் விட்டுட்டேன்ல. அதுதான் இப்போ என் முன்னாடி இந்த பேச்சு பேசுகிறானுங்க. காட்டுறேன்டா, காட்டுறேன், நான் யாருன்னு காட்டுறேன். ஏங்க, எதுக்கு அங்கிட்ட இங்கிட்ட இப்போ நடந்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு? என்ன இப்போ என்ன உனக்கு? ஏன் நான் நடக்கிறது எதுவும் உனக்கு பிரச்சனையா இருக்கா? ஏங்க, இப்போ நான் என்ன கேட்டேன், நீ என்ன எப்படி கத்துறீங்க? நீ பாரு வடிவு, தேவையில்லாத கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காத, அப்புறம் அரைஞ்சிருவேன். தள்ளு அங்கிட்டு. நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்போ இவர் என் மேலே இப்படி கடுகு வெடிச்சாப்புல பொறிஞ்சிட்டு போகிறாரு. எதுக்கு இவர் இப்படி பண்ணுறாரு? எங்கேயோ போகிற மாதிரியாத்தான் என் மேலே வந்து ஏறாத்தானு. கடவுளே, இந்த மாடு வேற என்னத்துக்கு இப்படி கட்டுது? என்ன பண்ணுறான் இவன்? என்னங்கய்யா சொல்கிறீங்க? ஆமாயா, அப்படிதான் நடக்கும். சரியா போச்சு போங்க. அந்த காலத்துல அதெல்லாம் இப்ப மறக்க முடியாதுதான் உங்களால. ஆமாயா, அது ஒரு காலம்தான். வீணா போனவன் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. மாடு இவ்வளவு நேரம் கத்துது, எந்தால போனா? தண்ணியை தூக்கி பக்கத்துல வைக்காம எங்கேயோ வச்சுட்டு போயிருக்கான். வீணா போனவன். டேய் வீணா போனவனே, நான்லாம் அப்பெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னாலே அவ்வளவு பயப்படுவேன். இப்பெல்லாம் யோசிக்கிறேன், பள்ளிக்கூடத்துக்கு போய் ஒழுங்கா படிப்பை மண்டையில ஏற்றிருந்தாலாவது ஏதாவது ஒரு நல்ல நிலைமைக்கு இருந்திருப்பான், எழுத படிக்கவாது தெரிஞ்சிருப்பான். இப்படி ஏமாறாம இருந்திருப்பேன் நானு. காலம் போன காலத்துல யோசிச்சு என்னையா பண்ணுறது? அதுவும் கரெக்டு தான். அப்ப ஏறல, இப்ப ஏறுது. என்ன பண்றது? அங்க மாடு தண்ணிக்கு மருகி கத்துது. இங்க நின்றுக்கிட்டு கதை பேசிக்கிட்டு கிடக்குறாங்க. கதை. ஐயோ, அந்த அம்மா. என்னையா என்னாச்சு? திடீர்னு அமைதியா இருக்க? அவன் எப்படி பேச
பேசுவான். அவன் கண்ணுக்கு தான் நான் தெரிஞ்சிட்டேனே. அண்ணா என்னையா அம்மா வேலையை விட்டுவிட்டு என்ன கதை வேண்டியது இருக்கு கதை? அம்மா இல்லையம்மா, அது நான் தான். அதான் தெரியுதே உன்னைய. ஏண்டா நாயே, மாடு அங்கே எவ்வளோ நேரமா கத்துது, அதை பார்க்கறத விட்டுட்டு என்னடா கதைச்சிக்கிட்டு இருக்க? தண்ணி வச்சா அதை பக்கத்தில் வைக்கிறத விட்டுட்டு உனக்கு வேற என்னடா வேலை? இங்கே வந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருக்க கதை. அவ்வளவு நேரமா அது கத்துது, அது கூட உனக்கு காதில் கேட்காத அளவுக்கு பெரிய கதை, அவ்வளோ முக்கியமான கதை. என்னடா இல்லை நொல்லன்னு உங்களெல்லாம் வச்சு மேய்க்கிறதுக்குள்ள நான் என் ஜீவனே போகுது. சை, மரியாதையாக ஓடி போய் தண்ணியை வச்சிரு. இன்னொரு வாட்டி மாடு கத்துச்சு, அது கத்துக்கு உனக்கு அடி வெளுத்துருவேன். ஏய் கிழட்டு பயலே, உனக்கு தெரியாதா? நீ எத்தனை வருஷமா இங்கே வேலை பார்க்குற? அறிவில்லை, அவனுக்கு தான் புத்தி இல்லைனா உனக்கு எங்கே போச்சு? நீயும் சேர்ந்து கதை பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு இதுதான் கடைசி தடவை. நீயே உன் மரியாதையை கெடுத்துக்காத. இந்த மாதிரி ஒன்றத்துக்கும் உதவாதவனுங்களுக்கு கடனை கொடுக்குறேன்னு கொடுத்து என்னைய போட்டு சாவடிக்கிறானுங்க. சை. என்ன மாப்பிள்ள சொல்ற? இவ்வளோ நடந்துருச்சா? ஆமாண்டா மாப்பிள்ள, அதான் நான் அன்னைக்கே சொன்னேனே, அந்த ஆளு சரியான கேடிடா. எப்படா எங்கடா எவன் சொத்துடா கிடைக்கும்னு நினைக்கிற ஆளு. ஆனால் மாப்பிள்ள, இன்னொரு 8 நாளில் வேற எந்த பாட்டியாரு வந்துருவாங்களாடா? அவன் வேற அப்பாவோட ஆப்ரேஷன்ல சொல்லி தானடா அந்த இடத்தையே விற்கிறான். ஆமாம் மாப்பிள்ள, அதான் நானும் யோசிக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு. அது மட்டும் இல்லைடா, அந்த ஆள் இன்னொரு வார்த்தை ஒன்று சொன்னான்டா, நீ எப்படி இந்த இடத்த விற்கிறேன்னு நான் பார்த்துடுறேன், யார் வந்து இந்த இடத்த வாங்குறேன்னு நான் பார்த்துடுறேன் அப்படின்னு சவால் விடுறான்டா. சவால் விடுறானா? அவன் எதுவும் பெரிய ஆளா என்னடா? தெரிலடா, ஆனால் பார்க்குறதுக்கு அப்படி தானே இருக்கான். பார்க்கலாம்டா மச்சான், வேற எந்த பார்ட்டியும் மாற்றாமலா போயிடும். ஆமாண்டா. அப்புறம் உனக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்க, இடம் எதுவும் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சொல்லி வை. நானும் என் பக்கம் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லி வைக்கிறேன். தெரிஞ்சவங்களா? டேய், என் ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான்டா, அவங்க அப்பாவுக்கும் இடம் தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்தான். எனக்கு இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. வேணா அவன்கிட்ட சொல்லி வைக்கவா? டேய் என்னடா சொல்லி வைக்கவான்னு கேட்குற? சொல்லுடா, வந்து பார்க்கட்டும், பிடிச்சிருந்தா அவங்களே வாங்கிட்டா கூட பிரச்சனை இல்லை. சரி இரு, நான் அவனுக்கு ஃபோனை பண்ணி சொல்லிட்டு வரேன். அந்த ஆள் என்கிட்டே வா சவால் விடுறான். இருடா, இந்த இடத்த எப்படி விற்று காட்டுறேன்னு பாரு. கீதா, அக்கா வாங்கக்கா. என்னம்மா காலையில் வேலைக்கு போயிட்டியோ? ஆமாக்கா, நேற்று போகலை, அதான் இன்னைக்காவது போவோன்னு இன்னைக்கு காலையிலே கிளம்பிட்டேன். அது ஞாபகம் இல்லாமல் நான் இன்னைக்கு காலையில் வந்து கீதான்னு தட்டிட்டு போனேன். தட்டிட்டு போனீங்களா? ஏன்க்கா, என்ன விஷயம்? அது காலையில் மாணிக்கண்ணன் வந்தாப்புல, நேற்று அவன் அந்த பிளானை கொண்டு போய் கொடுத்தான்ல, அதை பார்த்துட்டு 10லேருந்து 12 லட்சத்துக்குள்ளே தான் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டாரு. அதான் சரி வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருவோம், உங்ககிட்ட வந்து சொல்லுவோமேன்னு வந்து நீ வேலைக்கு போயிருப்பாங்கிற ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சு. பரவாயில்லையேக்கா, நல்ல விஷயம். நாளைக்கே அப்போ ஆரம்பிச்சிருவியலோ? ஆமாம்மா, காலையில் 9லேருந்து 10 வரைக்கும் நல்ல நேரம். நீ பையனையும் வீட்டுக்காரரையும் கூட்டிக்கிட்டு வந்துடுங்க காலையிலே. நான் வந்துடுறேன், நீங்கள் சொல்லவே தேவையில்லை. அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. இந்த பையன் வர முடியாதுக்கு, அவனை ஸ்கூலுக்கு அனுப்பணும்ல. ஏம்மா, நாளைக்கு ஒரு நாள் தானே, அவனை லீவு போட சொன்னா என்ன மதியானத்துக்கு மேலே ஸ்கூலில் விட்டுக்கலாம். என்னக்கா, சரிங்கக்கா, நான் எப்படின்னு பார்க்குறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் வந்துடுறிய அவ்வளவுதான். சரிங்கக்கா. சரிம்மா, நான் கிளம்புறேன். அப்புறம் அங்கே சுப்பம்மாக்கா வீட்டுக்கெலாம் சொல்லணும். சரிங்கக்கா. என்னங்க, நான் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்களா என்னன்னு கேட்க ஃபோன் பண்ணேன், நீங்கள் எடுக்கவே இல்லை. ஒரே தலைவலியாக இருந்தது, அதான் வந்தோடனே படுத்துட்டேன். ஓ சரிங்க. அப்புறம் சொல்லுங்கள், இல்லைன்னா நான் ஃபோனை வச்சுட்டு போகிறேன், எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்குது. ஏங்க, என் மேலே எதுவும் கோபமாக இருக்கீங்களா? நான் எதுக்குங்க உங்கள் மேலே கோவப்பட போகிறேன்? இல்லை, எப்பயும் பேசுகிற மாதிரி பேச மாட்டீங்களே, அதான் கேட்டேன். அதான் சொன்னேன்லங்க, எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்குன்னு.
சரிங்க, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. நான் காலையிலே ஃபோன் பண்ணுறேன், வைக்கிறேன். வச்சுட்டான். ஏன் அந்த வேஷ்டி சட்டை எடுக்கையில் ஒரு வார்த்தை என்னைய கேட்டா என்ன? அவங்க அக்காவை தான் கேட்கணுமாக்கும். ஐயய்ய, இப்போவே இப்படி இருந்தா என்ன பண்ண போகிறானோ. சுப்பம்மாக்கா, சுப்பம்மாக்கா. ஏண்டி எருமை, இங்கே தான் நிற்கிறியா? யாரோ கூப்பிட்ற மாதிரி தானே இருக்கு. யாருன்னு போய் பார்த்தா என்ன? அங்கே அடுப்படியிலேருந்து ஓடியாடுறேன். ஏம்மா போம்மா, உனக்கு வேற வேலை இல்லை. இது ஒரு சரியான மண்டைக்கு பிடிச்சது கேரம். அடரே லட்சுமி, வாம்மா உள்ள வா. ஏன் வெளியவே நிற்கிற? இல்லைக்கா, உள்ளே இருக்கீங்களா என்னன்னு தெரியலையே, அதான் கூப்பிட்டு பார்ப்போன்னு இங்கே நின்றுட்டேன். சரிம்மா சரிம்மா, வா உள்ள வா, உட்காருமா. சரசு, இந்த லட்சுமி வந்திருக்கா பாரு, டீ போட்டு எடுத்துட்டு வா. ஐயா அக்கா, டீ எல்லாம் வேணும் வேணாம், சும்மா இருங்க. சரசு இங்கிட்டு வர சொல்லுங்க. ஏன் இருமா, அவள் போட்டு எடுத்துட்டு வருவா. இங்கிட்டு வந்தே எம்பிட்டு நாளாச்சு நீ. என்னத்தங்கக்கா பண்ணுறது, தோட்டத்தில் இந்த கீரை காய்கறிலாம் போட்டோன்னா அதுக்கே நேரம் சரியாக போகுது. போனால் அங்கிட்டு பக்கத்தில் கீரா வீடு இருக்குது, அங்கிட்டு தான் போகிறது. அப்போ இந்த பக்கம்லாம் அதான் வர முடியறதில்ல. அப்புறம் அன்னைக்கு பஸ் ஸ்டாண்டில் உன் மயனை பார்த்தேன். அன்னைக்கு பேசினதோட சரி அவங்கிட்ட, சரி வந்து வீட்டுக்கு போய் பேசுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எங்கே ஒன்றும் முடிய மாட்டேங்குது. கல்யாண விஷயமா அலைய வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி தான் போய் சேலையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தோம். அதில் என்னக்கா இருக்குது, நீங்கள் கல்யாண வேலையை முதல்ல பாருங்கள். இதை தான் முதல்ல நல்லபடியாக முடிக்கணும் நீங்கள். லட்சுமி அக்கா, வாங்கக்கா. எதுக்குமா இந்த டீ காப்பியெல்லாம் போட்டுக்கிட்டு? இதில் என்னங்கக்கா இருக்குது, குடிங்கக்கா. அந்த விஷயத்தையே மறந்துட்டு உட்காந்துருக்கேன் பாருங்க. அக்கா, நாளைக்கு வீடு கட்டலான்னு முடிவெடுத்துருக்கோங்க்கா. அதுக்கு பூஜையை நாளைக்கு போடுறோம். வந்துருங்க நீங்கள் 4 பேருமே. என்னம்மா சொல்கிற? நல்ல விஷயம். எங்கே கட்ட போறீங்க? அதான்க்கா, நம்ம பழைய வீட்டுக்கு முன்னாடியே நம்மள்ட்ட இடம் கொஞ்சம் கடந்ததில்ல, அதில் தான் கட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். எல்லாம் இந்த பையன் தான் வந்து ஒரு வீட்டை கட்டிடுவோம், இதுக்கப்புறமும் இந்த சின்ன வீட்டுக்குள்ளே எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி செய்ய ஆரம்பிக்கிறான். பரவாயில்லையம்மா, இந்த மையம் வந்தானே அவன் கடமை என்னமோ அதை கரெக்டாக செய்ய ஆரம்பிக்கிறான். ஆமாங்க்கா, நீங்கள் 4 பேரும் வந்துருங்கக்கா, வராமலாம் இருக்கக்கூடாது சொல்லிவிட்டேன். சரிம்மா, என்னத்த உமா வர முடியாது, அவளுக்கு பரிசம் போட்டு முடிச்சாச்சு. அதனால் நானும் சரசும் வேணா வரோம். அவன் காலேஜ் போயிடுவான். ஆமாம், உமா வர முடியாது. ரைட்டு, சரிங்கக்கா. அப்போ நீங்கள் 2 பேரும் காலையிலே வந்துடுங்க. சரிம்மா, வந்துடுறோம். அப்போ நான் கிளம்புறேங்க்கா. சரிம்மா. பாத்தியாடி, அவளும் இந்த புள்ள பெற்று வச்சிருக்கா, ஆம்பளை பைய. எப்படி ஊர்லேருந்து வந்தோடனே இந்த வீட்டை கட்டி கொடுக்குறான்னு. நானும் ஒன்று பெற்று வச்சுருக்கேன், விளங்காதது. இந்தா என்கிட்டே எதிர்த்து பேசிட்டு சண்டையை போட்டுக்கிட்டு எங்கிட்டோ தெரியுது. சரி விடுங்கம்மா, அவனும் மாறிடுவான். மாறாமல் எங்கே போக போகிறான்? ஏண்டி, இந்தா இவளே இப்போ ஒரு விஷயம் சொன்னோன்னே 4 பேரும் வந்துங்கன்னு அவனையும் சேர்த்து தான் சொல்கிறா. கல்யாணத்துக்குலாம் அந்த பையன் வரலன்னா என்னடி பண்ணுறது? சபையில் வச்சுக்கிட்டு மாப்பிள்ளையோட மச்சான் எங்கன்னு கேட்டாங்கன்னா என்னடி நான் சமாளிப்பேன்? பதில் சொல்ல முடியாதேடி. அம்மா, நீங்கள் எதுக்கு கண்டதையும் போட்டு யோசிக்கிறீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது, அவன் வந்துடுவான். என்னமோ சபையில் 4 பேர் முன்னாடி என் மான மரியாதை போகாமல் இருந்தால் சரி. வீட்டுக்கு விசேஷம் என்னத்த நான் சொல்கிறது, போங்க. இவன் என்னத்த அங்கிட்டு திரும்பி உட்காந்துக்கிட்ட யோசிச்சுக்கிட்டு இருக்கான்? டேய், இன்னும் எனக்கு தெரிஞ்சு கோபமாக தான் இருக்காங்களோ என் மேலே. நான் என்ன பண்ணேன்? எப்பயும் நார்மலாக தான் பேசுவாங்க, இன்னைக்கு என்னமோ ஒரு மாதிரியால பேசுகிறாங்க. இப்படி என்னத்த பண்ணேன்? கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், கேட்குதான்னு பாரு. என்னத்த அப்படி யோசிச்சுட்டு இருக்கான்? டேய், என்னக்கா? ஏண்டா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், உனக்கு கேட்டுச்சா கேட்கலையாடா? அப்படி என்னத்தடா யோசிச்சுக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைக்கா. ஏய், என்னன்னு சொல்கிறா? என்கிட்டே மறைக்கலான்னு பார்க்குற? அது ஒன்றும் இல்லைக்கா, எப்பயும் உமா நார்மலாக தான் பேசுவாங்க. இன்னைக்கு என்னமோ என் மேலே கோவமாக இருக்கிற மாதிரி அவங்க பேசுகிற டோனு தெரிஞ்சது. உன் மேலே கோவமாவா? ஏன், நீ எதுவும் பேசுனியா? சண்டை போட்டியா? அக்கா, நான் ஏன்க்கா சண்டை போடுறேன்? நான்லாம் எதுவும் பண்ணலையே, என்னன்னு தான் தெரியல. நீ கேட்க வேண்டியது தானே, கோவமாக இருக்கீங்களா என்ன? நீங்கள் பேசுகிற டோனே வித்தியாசமாக இருக்குன்னு.
கேட்டனே தலை வலிக்குது அதனால தான் அப்படின்னு அதுவும் ஒரு மாதிரி ஹார்ஸ்டாக சொல்கிற மாதிரி தான் இருந்தது. அதான் தலை வலிக்குதுன்னு சொல்கிறாங்களே, அப்புறம் நீ என்னத்துக்கு அதை ஓ மேலே கோவம்னு நினச்சிக்கிட்டு இருக்க? விட்றா, அது தலை வலிக்கிறனால அப்படி பேசியிருப்பாங்க, உனக்கு அது அப்படி தோணியிருக்கும். இதுக்கு என்னமோ பெருசாக ஆழமாக உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமாங்கண்ணே, நீங்கள் காலையில் எனக்கு நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக கொண்டு வந்துருங்க. கொஞ்சம் சீக்கிரமாக கொண்டு வந்துருங்கண்ணே. சரிங்க தம்பி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி. அதெல்லாம் நம்மக்கிட்ட ஆர்டரை கொடுத்துட்டீங்களே, நம்ம பார்த்துக்குவோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேங்கண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. இருக்கட்டும் தம்பி. என்னடா யார்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருந்த? அது அந்த அண்ணன்கிட்ட தாம்மா ஒரு லோடு செங்கல் இறக்க சொல்லியிருக்கேன், தேவைப்பட்டா படும்ல, நான் அதுக்கு பேசிகிட்டு இருந்தேன். சரியா சரியா. ஏம்மா எல்லார் வீட்டுக்கும் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன்யா, நமக்கு பக்கத்தில் இருக்கவங்க தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன், பெருசாக அதை மாரி யாருக்கும் சொல்லலை. இந்த கீதா வீட்டுக்கு, அப்புறம் மாணிக்கண்ணை வீட்டுக்கு, அப்புறம் சுப்பம்மாக்கா வீட்டுக்கு, அவங்க போதும் பார்த்துக்கலாம். சரிம்மா. சரி, நீ சாப்பிட்றியா? தோசை ஊற்றி எடுத்துகிட்டு வரவா? இல்லைம்மா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் அம்மா, நான் காலையிலே வெளில டவுனுக்கு போயிடுறேன். கீதாக்கா வீட்டுக்காரர்கிட்ட வண்டி இருக்குல்ல, அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு போயிட்டு இந்த பூ பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமாப்பா, அது இது எல்லாத்தையும் ஞாபகம் இருக்கு, இதை குறிப்பாக விட்டு விட்டேன் பாரு. நீ காலையில் வெள்ளனமே போய் அதை வாங்கிட்டு வந்துடுது, அது இருந்தால் தான் வேலையே பண்ண முடியும். சரிம்மா. ஏங்க சாப்பிட்றீங்களா? சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வரவா? இல்லை, எனக்கு ஒன்றும் வேணாம். ஏங்க இப்போ சாப்பிட்டா நான் சாப்பிட்டுட்டு போய் காலத்தில் படுப்பீங்களே? அதான் வேணான்னு சொல்கிறேன்ல. என்னடா சாப்பிட்றதுக்கு என்ன? இல்லைப்பா, பசிக்கலை. என்னாடி நீ உள்ளே போம்மா. ஆமாம், அது போம்மா, உட்கார்றா, ஏன் நின்றுக்கிட்டே இருக்க? இல்லைப்பா, இருக்கட்டும், பரவாயில்ல, வந்து உட்கார்றா. டேய், நமக்கு ஒன்று வேணும்னா கஷ்டப்பட்டு தான் அதை வாங்கணும். அப்படியும் முடியலையா, அடிச்சாவது பிடுங்கிடணும், புரியுதா? அதை விட்டுட்டு எங்கிட்ட இருக்க கோவத்தை வீட்டில் காட்டக்கூடாது. அப்பா, அது அப்படி இல்லைப்பா, அது எப்படியோ. இங்கே பாரு, ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், உனக்கே தெரியும் உங்கள் அப்பா எப்படி இவ்வளோ பெரிய வீட்டை கட்டுனா, இவ்வளோ இடத்த வாங்கி போட்டான், இவ்வளோ சொத்து சொகமெல்லாம் இருக்குன்னா எப்படிங்கிறது உனக்கே தெரியும். அப்போவே சுருட்ட முடிஞ்சதை சுருட்டி, பறிக்க முடிஞ்சதை பறித்து, அப்படி எல்லாம் தான் வாங்கி சேர்த்தது. அதை ஞாபகம் வச்சுக்க. அதில் என் புத்தியில் ஒரு 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 காவாசி கூட இல்லைன்னா அப்போ என்னடா பண்ணுறது? நீ இந்த இடத்த தர முடியாதுன்னு சொல்லிட்டானா, அதுக்கு மீறி நீ எப்படி அதை பிடுங்க முடியுமோ அப்படி பிடுங்க பாரு. அதை விட்டுவிட்டு தேவையில்லாததெல்லாம் யோசிச்சுக்கிட்டு தேவையில்லாததெல்லாம் இங்கே வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரக்கூடாது, புரியுதா? புரியுதுப்பா, நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஒரு நிமிஷம்ப்பா, ஒரு ஃபோனை மட்டும் பண்ணிட்டு வரேன். ஹலோ. ஹலோ, என்ன அண்ணே, எப்படி இருக்கீங்க? ஃபோனை பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு, என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயந்தான். நான் சொல்கிற இடத்துக்கு 2 ஆளை போடு. இல்லை, ஆளெல்லாம் போட வேணாம், நீயே நேராக போய் பார்த்துக்க. அந்த இடத்த எவனும் வாங்க வரக்கூடாது. அவ்வளோதானே, அசால்ட்டான விஷயம், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க. எவனும் அந்த இடத்த வாங்க முடியாது. நீங்கள் அட்ரஸை மட்டும் எனக்கு அனுப்புங்க, நான் இப்போவே போய் நேராக போயிடுறேன். நான் உனக்கு இந்த ஃபோனில் அனுப்புகிறேன். என் பையனா இப்படி தான் இருக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அக்கீஸ் ட்வின் கிராஃப்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.